ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி வந்து தை அமாவாசைக்கு வீட்டில் நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா, வெஜ்ஜு தாங்க ஃபுல்லாக செஞ்சுருந்தேன். நான்வெஜ் எடுக்கலை. மாமியாரெல்லாம் முதல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு இருந்திருப்பாங்க போலங்க, விட்டுட்டாங்க இடையில. அப்புறம் சரி இந்த தடவை நம்ம வந்து சும்மா சாப்பாடு மட்டும் செஞ்சு படப்பு வச்சு கொண்டு போய் மேலே காக்காய்க்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சாப்பாடு தாங்க செஞ்சுருந்தேன். ஒயிட் ரைஸ் வச்சு உப்பு பருப்பு வச்சுருந்தேன். உப்பு பருப்பு, அதுக்கப்புறம் போண்டா சுட்டிருந்தேங்க. போண்டா சுட்டு ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பாயாசம். பாசிப்பருப்பில் தாங்க இன்றைக்கி பாயாசம் வச்சுருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது. காலையில் இட்லிக்கு வந்து தக்காளி குழம்பு வச்சுருந்தேங்க. அதனால் உப்பு பருப்பு வச்சாதான் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு உப்பு பருப்பு வச்சுட்டேன். திடீர்னு பிளான் பண்ணனால ஸ்வீட்டெல்லாம் எதுவும் வாங்கலைங்க. அதனால் சர்க்கரை மட்டும் வச்சு அப்பளம் பொரித்து படப்பில் வந்து எல்லாமே போட்டுட்டேன். ஒரு பிளேட்டில் வந்து தலைவாழை இலை வச்சு நம்ம செஞ்சதெல்லாம் வந்து ஒட்டுக்கா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பாருக்கெல்லாம் அம்மா அப்பா சாமி கும்பிடுவாங்கங்க. எல்லா அண்ணன் தம்பிங்களும் ஒன்றா சேர்ந்து பெரியவங்க வீட்டில் தான் சாமி கும்பிடுவாங்கங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை வச்சு இன்றைக்கி நானாக எப்படியோ செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானாக தனியாக எங்கள் மாமனாரோட அப்பா அம்மாவுக்கு, அதாவது பர்ஃபெக்டாலாம் சாமி கும்பிடலைங்க. எங்கள் மாமனாரோட அப்பா அம்மா, மாமியாரோட அப்பா அம்மா இவங்க ஃபோட்டோ வச்சுருப்போம் ஸ்டோர் ரூமில். கார்த்திகை விளக்கு பற்ற வச்சு நம்ம செஞ்சதெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த சூடம் காமிச்சிட்டு தண்ணி தொளிச்சிட்டு அதை கொண்டு போய் எடுத்து போய் மேலே காக்காய்க்கு வச்சுட்டேங்க. பர்ஃபெக்டாலாம் சாமி கும்பிட தெரியாது. அப்படி கும்பிட்டா நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நான் அதெல்லாம் பண்ணலைங்க. சாமி ரூமுக்குள்ளே மட்டும் தீபம் பற்ற வச்சு சாம்பிராணிலாம் காமிச்சு சூடம் காமிச்சு எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ஃபோட்டோவுக்கும் சாம்பிராணி காமிச்சு சூடம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரரே மேலே காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டாருங்க. காக்காய் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும்.